சரி, ஓகே. இன்னைக்கு என்ன கேள்வி என்னன்னா, விஜய் சார் வந்து அரசியலுக்கு வர்றது சரியா தவறா? 100% சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஓகே. அவர் அரசியல் வந்துட்டாரு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது என்னன்னா, இதுக்கப்புறம் நான் படத்துல நடிக்க மாட்டேன். ஒரு படம் மட்டும் கமிட் ஆயிருக்கேன். இதான் என் கடைசி படம் சொல்லிட்டாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அதை பிரமிப்பா தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அரசியலுக்கு வந்து ஒரு முழு மனதோட சம்பாதிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு அரசியலை சூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு படம் நடிச்சாலுமே 200 கோடியிலேருந்து 250 கோடி வரைக்கும் அவருக்கு சேலரி கிடைக்குது. ஸோ அதை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வரணுன்றது மணியோ இல்லை அதர்வைஸ் வேற எந்த தாட்டும் கிடையாது. அவர் எல்லா பேரு புகழ் எல்லாமே அவர் சினிமா துறையிலேயே எடுத்துட்டாரு எல்லாத்தையுமே. ஸோ அரசியலுக்கு வந்து தான் அவர் இனிமேல் நிலைச்சு நிற்கணும்னு இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணணும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்